வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு பெயர்ச்சி 2026-27 ஒரு வருஷம் இருக்குது. 1st of June 2026 குரு பெயர்ச்சி நடக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நான் உலக நடவடிக்கைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதுலேருந்து இந்த குரு பெயர்ச்சியை கனெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். தனுசு ராசி 2026 ஜூன் மாதம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமடையாது. தனுசுக்கு ராசிக்கு அதிபதியே குரு தான். அந்த ராசிக்கு அதிபன் உச்சமடைகிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா 100% நல்லது, அதில் டவுட்டே இல்லை. அதாவது உங்கள் ராசிநாதன் உச்சமடைனா முழு சக்தி அடைகிறார், ஒரு முழு பலத்தை அடைகிறார், அதில் டவுட் இல்லை. பட் ஆனால் அது 8ஆம் இடத்துல இருக்குது. அதனால் நன்மையா தீமையா? 8இல் குரு உச்சம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 6, 8, 12 இதுக்கு அதிபர்கள் அங்கேயே ஆட்சி உச்சமாக இருந்தா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். இப்போ 8இல் குரு வராரு, இது விபரீத ராஜயோகம். இது விபரீத ராஜயோகம் கிடையாது, இது விபரீதமாக போய் ராஜயோகம் கிடையாது. ஸோ ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், போராட்டம், ஸ்ட்ரகிள், கடன், பிரச்சனை எல்லாம். ஆனால் 8இல் உச்சம் அடையும் போது என்னென்னா, ஒரு பலசாலியாக வாழ்க்கையில் சின்னதாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு பெரிய பலசாலி, வெரி பவர்ஃபுல் மேன், வெரி பவர்ஃபுல் உமன், பயங்கர புத்திசாலி, ரொம்ப பலசாலி, பயங்கர புத்திசாலி, திறமைசாலி, இப்படிலாம் ஒரு சக்திசாலியாக இருக்கிற நீங்கள் ஒரு சாதாரண மேட்ரு இல்லைனா ஓரளவுக்கு உங்களுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியுடைய ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள போகிறீங்க. ஆனால் அதை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றல் நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் தனுசுக்கு 8ஆம் இடத்துல உள்ள குரு. இது ஃபைனான்ஷியலாக எடுத்துக்கலாம், பர்சனலாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கலாம், உங்களுடைய ஜாப் அண்ட் கரியரில், உங்கள் பிஸ்னஸில், எங்கே வேணாலும் இது பொருந்தும் உங்களுக்கு. ஸோ 8இல் குரு இந்த மாதிரியான ஒரு டாப் சிச்சுவேஷனை கொண்டு வரும். இது பார்வை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருங்க. நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது. உங்களுக்கு 12th ஹவுஸில் 12ஆம் இடத்துல குரு பார்வை விழும், உங்களுக்கு 2nd ஹவுஸில் குரு பார்வை விழும், உங்களுடைய 4th ஹவுஸில் இந்த குரு பார்வை இருக்கும். ஸோ தனுசு முதல்ல இந்த 2ஆம் இடத்து பார்வையை பற்றி நான் சொல்லிடுறேன். நேர்பார்வைன்னு சொல்லுவோம். உச்சமாகக்கூடிய குரு உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்வையை பதிந்து உங்களுக்கு 2nd ஹவுஸ் லார்டு யாருன்னா சனி. ஸோ உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 இன்கம் அண்ட் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது சனி தான் வரார். அந்த சனி 4th ஹவுஸில் இருக்கார். இப்போது அதையும் குரு பார்க்குறாரு. ஸோ 4th ஹவுஸ்லேயும் சனி குரு பார்வை விழுது. ஸோ உங்களுக்கு 2nd ஹவுஸ்லேயும் குரு பார்வை இருக்குது, 4th ஹவுஸ்லேயும் அந்த குரு பார்வை இருக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் உங்கள் ராசி பிரகாரம் குரு பண தேவையை நிறைவேற்றுறார். அது லாபமாக கொடுக்குறாரா? இல்லை. கடனாக கொடுக்குறாரா? ஆமாம், கடனாக கொடுக்குறார். இல்லை ஏற்கனவே நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து, அதை விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணம், இல்லை உங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய பாகப்பிரிவினை, அதுலேருந்து வரக்கூடிய பணம், ரொம்ப நாளாக சேர்த்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் பணம் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுக்கிறீங்க, பிஎஃப் எடுக்கிறீங்க, சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு வித்து பணமாக மாற்றுறீங்க, உன்னை கன்வெர்ட் பண்ணுறீங்க. இதுதான் 8ஆம் இடத்துல உச்சமான குரு 2ஆம் இடத்தை பார்த்தால் பணம் வரும். அப்படி தான் வரும். ஏற்கனவே கடன் கொடுத்து வச்சிங்கன்னா கடன் வரும், திருப்பி வரும். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு கடனை வாங்குறீங்க, பேங்க் அப்ரோச் பண்ணுறீங்க, அதன் மூலிமா வரும். ஸோ பண வரவு உண்டு. அது லாபமாக இல்லை, அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ், அதுலேருந்து பண வரவு உண்டு. இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? தெளிவாகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண வரவு உண்டு, அது ஏற்கனவே இருக்கிற சோர்ஸ்லேருந்து வருதுன்னு அர்த்தம். இந்த 2nd ஹவுஸ் லார்டு யாருன்னா சனி, அவர் 4th ஹவுஸில் இருக்கார், அங்கேயும் அந்த குரு பார்வை இருக்குது. ஸோ இந்த வரவில் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு சொத்து வாங்குறது, ஒரு சொத்தை விற்று வேறு சொத்து வாங்குறது, ஒரு வீட்டை விற்று வேறு வீடு வாங்குறது, ஒரு கடனை அடித்து வேறு கடன் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாக்குறது. ஒன்று மறையும், ஒன்று துவங்கும், ஒன்று வரும், ஒன்று போகும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது தனுசை பொறுத்த வரைக்கும். இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகன மாற்றங்கள் உறுதி. 4ல் சனி, இப்போவே வீடு வாகனம்லாம் ரிப்பேராக பண்ணிகிட்டு இருப்பீங்க. தனுசு ராசிக்கு 4ல் சனி வந்தது அர்த்தாஷ்டம சனி. உடல் நோய்கள், விபத்துக்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள், மன உளைச்சல், நஷ்டம், வீணான கடன், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக வந்துடுறார். வரையத்துலேயும் குரு பார்வை, செலவெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. 8ல் குரு, அப்போ பண தேவை வந்துகிட்டே இருக்குது. 12ல் குரு பார்வை, விரயம் வந்துகிட்டே இருக்குது, செலவு வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடு வாங்கினா செலவு தானே, வாகனம் வாங்கினா செலவு தானே, வீட்டை மாற்றினா, வாகனம் மாற்றினா, வீட்டை ரிப்பேர் பண்ணால், இடம் மாற்றம் செஞ்சால்,
பாகப்பிரிவினை சொத்தை விற்று ஷேர் எடுத்தா, அதை இருக்கிற பொருளை விற்று பணமாக்கினா, ஜுவல்லை வச்சு பணமாக்கினா, எல்லாமே செலவு தான். அந்த மாதிரி சோர்ஸில் தான் இன்கமும் வருது. அப்போ குரு தனுஷை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாருன்னா பண்ணுறார். ஹெல்த் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரா பண்ணுறார். ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரா பண்ணுறார். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடு சம்மந்தப்பட்டது, வேறு மற்ற பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்குது, சால்வ் பண்ணுறாருனா சால்வ் பண்ணுறார். ஆனால் எல்லாமே ஒன்று பே பண்ணி தான் சால்வ் பண்ணுறார். ஸோ யூ ஹேவ் டு பே சம்திங். நீங்கள் எதையாவது செலவழித்து இல்லை எதையாவது அதுக்கு பரிகாரமாக கொடுத்து தான் அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் இந்த நேரம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துல இருக்குது, முழு பலத்தோடு இருக்குது. இருந்தாலும் இந்த கையில் ஒன்று கொடுத்து இந்த கையில் ஒன்று வாங்குற மாதிரி இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை. ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது? கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசெஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ் ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்ஸிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்குது, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்குது, அதுவும் சிம்மமில் இருக்குது, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போது நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு வந்து என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான்.
ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.